அதே கால் அதே கால். ஓடாத நில்லு ஓடாத. எங்களால ஓட முடியாது ஓடாத. இதுதான் நான் வலை கொண்டானோன்னு நினைச்சேன். கண்ணை மூடி ஒரே அமுக்கு அமைக்கிறான். நீங்க வாங்க. வணக்கம் சார். அடி சார், ஒரு ஏசி வண்டியா கொண்டு வரக்கூடாதா? அடிச்சிருப்பால மூஞ்சி ஏசி இருக்குதா? உள்ள வா, முட்டி முடி சாத்துறேன். வாங்கயா. ப்ரமோஷன் விஷயம் நினைக்கிறேன். அறிவு இருக்கையா? ஒண்ணுதான் கேக்குறாரு. ஒரு அக்யூஸ்ட் பிரைஸ் சொன்னா நீங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சார், நான் அந்த ஆளை பிடிக்க சொன்னா இந்த ஆளை என்ன பிடிச்சி கீழே உள்ள தட்டிட்டார் சார். உங்க 2 பேரையும் சட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்புறேன். சரிங்க சார். ஓடிட்டான் சார். கேட்சேன் புடி. நில்றா. ஏன் இப்படி தலைவரிக்க வர்றாங்க? டேய், நீ கடை போற. சார், நான் இங்க தான் சார். கூப்பிடுறாங்களே. கூப்பிடுறானே. நீங்க சார் ஏன் கோபறீங்க? என்ன இனிமையான விசில். யோ கான்ஸ்டபிள், கம் ஆன், ஃபாலோ மீ. என்னது ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி? என்ன இங்கிலீஷா? எத்தனை எழுத்து தெரியுமாடா? நாலு சார். கிண்டலா? ஏறா 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 நாய. சார் சார் நீங்க சார் வந்து உள்ள போய் சார். புண்ணிய போடா. அடிங்க இத ஒடிஞ்ச சார் சார். ஐயோ வண்டி ஏறியா? யோ ஏறியா வண்டி என்ன வரியா? என்னடா மூஞ்சி விட்டு. சார் சார். யாரை கூப்பிட்ட? உங்களுக்கு தான் சார். ஏய், மூஞ்சி முகரையும் பாரு. மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதிர்த்து வந்து உட்கார்ந்துருக்கு. சாரு சோறுன்ற. அது இல்லடா. அது இல்லண்ணே, உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, மூஞ்சி அவ்வளவுதான். சத்தியம் பண்ணி சொல்றா, நான் உள்ள இருக்க வேண்டியவன்டா. எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதா. அப்படிப்பட்ட நான் ஒரு நாள் 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா. திடீர்னு நடு முதுகுல சூக்காலோட ஒரே மிதி. அங்க இருந்து இங்க வந்து விழுந்தேன். திறந்து பார்த்தா உள்ள இருக்கேன். தப்பு, மாபெரும் தப்பு. இந்த சுதந்திர இந்தியால 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா? ஏன்டா கத்துற? எடுத்தது என் பாக்கெட்ல, இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். அங்க பாருங்க, ஒரு தேவதை வருது. எங்க பாக்குறீங்க? என்ன தனியா ஆடுது? அடையாட உயிரை வாங்க ரசிக்க விடுறா. சரி சரி. இதுக்கு மேல தாங்க முடியாதா? ஆமா, நீங்க எங்க இங்க? நானு இன்ஸ்பெக்டரா இருக்கேமா. நானு அவரு அவனா? நீ என்னடா இருந்துக்கிற? கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சரி இருந்து போ. அவன் கான்ஸ்டபிள்மா. ஆமா, உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. அம்மா பேசலாமா? பேசலாம். ஆனா அந்த பொட்டை ஏட்டி எடுத்துட்டு போய் உள்ள இருக்கானே. அந்த பொடி மட்டைய நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க. அம்மா செத்தண்டா சுவாமி, செத்தண்டா. அண்ணா நான் போயிட்டு வரேன். பயவுல பக்கி அடிச்சனா வயசுல மூத்தனே. நான் உள்ள போய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து உன்கிட்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாதா? அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? நான் தான் போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். போடா. அப்பா எங்க ஆளக்கானா? அடிவாசம் உள்ள ரோசா, நான் வந்து அணைக்கிற லேசா, பட்டு கண்ணத்துல பாதித்த முத்துற போல தருது வேறதா. அடிவாசம் உள்ள ரோசா. ஆத்தா ஆத்தா ஆத்தா. எழுந்துடா. பார்த்த மாதிரி இருக்கு. எழுந்துடா. ஐயோ. ஆமா,
யாருடா இங்க இன்ஸ்பெக்டர்? நீங்க தான் இன்ஸ்பெக்டர். அப்ப வெளியே என்னமோ சொன்னியே? அதுவா எங்க ஊர் பவளக்குடி இந்த காலத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டமா சொன்னேன் நானு. ஆமா, உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே, அவன் எங்க? அந்த பிச்சைக்காரனாய் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா. அக்கா, அம்மா, நீ ரோட்ல போற பொண்ணுகளை பார்த்து கண் அடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுகளை பார்த்து கையசைக்கிறது, ஸ்கூலுக்கு போற பொண்ணுகளை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சு உள்ள போறதுதான் எங்களை போலீஸ் சப்போர்ட் இருக்கு. நீ என்ன பார்த்தே சைட் அடிக்கிறியா? உன் முகரைக்கு சைட் ஒரு கேடா வச்சா உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ்ல தெரியாதுதா. இனி தாங்காதுதா, இனி தாங்காதுமா, இனி தாங்காதுமா, இனி தாங்க. அடி விழுந்தது அக்கா ஆயிட்டேனா நானு? எந்திரடா, ஒழுங்கா நில்லுடா. கேப்படா, கேப்படுத்து கூட. அந்த வேஷ்டி எடு, முகத்தோட. ஏன் முகத்துல உன் முகத்தை தலை சீவு. சீப்பு இருக்காக்கா? உன் முகரை சீப்பு வர கேக்குதா? சீவுடா. பழக்கானமே. அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே. உள்ள போனதானே? எவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்கறா. சந்தர்ப்பம் தானே. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பாத்திருக்கவே மாட்டடா. இந்த சந்தோஷமான என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பாரு. அது எங்கேயோ பிடிக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுபவிச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலே இருக்க மாட்டாடா. நீ இன்னொரு உலகத்துக்கே